Welcome back. In the video, we are going to look at the last variant of BFS, which is state space BFS. It's a very interesting BFS technique. So I think எல்லாருமே வந்து இந்த கேம் விளையாடி இருப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 அந்த டைல் போர்டில் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும். You have to move it to make sure that it comes to this. ரைட், இதை வந்து நான் ஆன்லைனில் காமிக்கிறேன். ஸோ இங்கே அந்த நம்பர் ஷஃபில் கேம் இருக்குது. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ would have played this, right? இது இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த it will get to the hole. You have to arrange it so that you are able to get the sequence of 1 2 3 4 5 6 7 8, right? So this is the puzzle that is usually played, the famous puzzle that is there. இப்போ இதுக்கு வந்து you have to use the shortest transformation to get to that answer, where 1 2 3 4 5 6 7 8 9 வேணும். இதுக்கு you have to write a program. இப்போ இப்படி ஒரு question வந்திருக்குன்னா how do you do it? That is what is state space BFS. நார்மலாக இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட் ஸ்பேஸ் பிஎஃப்எஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், பாஸ் திஸ் வீடியோ நவ். ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து எப்படி இதை பிஎஃப்எஸ் இல்லாமல் நம்ம நார்மல் அப்ரோச்சில் சால்வ் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். தென் வி வில் லுக் அட் த பிஎஃப்எஸ் அப்ரோச் ஃபார் திஸ். ஸோ கம்மிங் பேக் ஹியர். ஸோ இப்போ இந்த இனிஷியல் ஸ்டேட், லெட்ஸ் அஸ்யூம் த ஸ்டேட் இஸ் லைக் திஸ், ரைட்? 7 2 4 5 6 8 3 1. திஸ் இஸ் த இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்குது. அண்ட் யூ ஹாவ் டு கம் டு த ஸ்டேட்னா the possible move is, first move probably I can move the 6 here, then 1 here, then move like this, right? And eventually after n number of moves, இங்கே ஒரு மூவ் கிடையாது, there are multiple moves. இதெல்லாம் பண்ணுனா I'll get to the state வச்சுக்கலாம். இப்போ இதுதான் question. They are saying that எப்படி இதை வந்து நீங்கள் ஷார்ட்டஸ்ட் மூவில் இது பண்ண முடியும் அப்படிங்கிறதான் question. ஸோ இப்போ நார்மலாக இது வரைக்கும் பண்ண ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி சிம்பிள். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எடுத்து ஆட்டனமேஸ்லேருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு கொஷின்ஸ், ரைட்? ஒவ்வொன்றும் ஃபயர் இந்த ஃபாரஸ்ட் பண்ணுறதோ இதோ ஒன்று, அதெல்லாம் நான் சொன்னேன். ஒரு லார்ஜ் மேஸோ இல்லை லார்ஜ் இது இருக்கோ வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறத விட பிஎஃப்எஸ் வச்சு நம்ம ரன் பண்ணும்போது அல்காரிதம் டக்குன்னு ஆன்சர் வந்துடும்னு. இந்த கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் லுக்ஸ் லைக் அ வெரி சிம்பிள் கொஷின், பட் மேனுவலி நம்ம சால்வ் பண்ணுறக்கே ஷார்ட்டஸ்ட் பாத் எனக்கு வேணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எடுத்திங்கன்னா இந்த ஸ்டெப் எடுத்தோன்னா இதிலேருந்து நான் அந்த ஹோலை ரைட்டில் மூவ் பண்ணலாம், ஹோலை டவுனில் மூவ் பண்ணலாம், ஹோலை லெஃப்டில் மூவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் அது மூவ் பண்ணலாம், ரைட்? மூவ் பண்ணி ஐ வில் பி ஏபிள் டு கெட் டு தட் ஆன்சர். ஸோ அது எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் எடுத்திங்கன்னா தெர் இஸ் மெனி பாசிபிலிட்டி. ஸோ இப்போ இனிஷியல் ஒரு மூவ், இந்த ஃபஸ்ட்டு மூவ் இதிலேருந்து எடுத்திங்கன்னா நான் இந்த 2-ஐ வந்து இந்த ஹோல் வந்து மேலே மூவ் பண்ணேன்னா 2 இந்த இடத்துக்கு வரும். அதே மாதிரி ஹோல் கீழே மூவ் பண்ணேன்னா 3 இங்கே வரும். இங்கே வந்து ஹோல் இது பண்ணால் லெஃப்ட் வரும், ரைட் வரும். அப்போ இந்த 4 பொசிஷன்ஸ் ஆஃப் த போர்ட், இதிலேருந்து நெக்ஸ்ட்டு மூவ் பாசிபிளுக்கு 4 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரைட்? இதுலேருந்து ஒரு மூவ் பண்ணால் இங்கே வரலாம், இதுலேருந்து ஒரு மூவ் பண்ணால் இங்கே வரலாம், இங்கேருந்து ஒரு மூவ் பண்ணால் இது வரலாம், இதில் இது வரலாம். அப் டவுன் லெஃப்ட் ரைட், ரைட்? இதிலேருந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் வர்றதுக்கு ஒரு 4 பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வர்றதுக்கு இதில் 16 பாசிபிலிட்டி இருக்குது. இதில் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இப்போ இதை எடுத்தீங்கன்னா இட் இஸ் சேம் ஆஸ் திஸ், ரைட்? இந்த ஸ்டேட்லேருந்து இங்கே வந்தேன், இங்கேருந்து திருப்பி அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே போகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் தெர் இஸ் ஒன் விச் வில் டேக் யூ பேக் டு தட் சேம். இது வந்து இதோடது, ரைட்? அதே மாதிரி இதை எடுத்திங்கன்னா இந்த பொசிஷன் எடுத்திங்கன்னா இட் இஸ் சேம் ஆஸ் திஸ். அதே மாதிரி இதில் எடுத்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது சேம் ஆஸ் திஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலையும் தெர் இஸ் சம்திங் விச் வில் டேக் யூ பேக் டு தட் ஸ்டேட் ஃப்ரம் வேர் யூ கேம் பேக், ரைட்? ஸோ பட் இது இப்படியே இந்த சீக்வன்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம். இந்த லெவல்லேருந்து 4 மூவ் பாசிபிள் இஸ் திஸ், இந்த லெவல்லேருந்து 4 மூவ் பாசிபிள் இஸ் திஸ், இந்த லெவல்லேருந்து 4 மூவ் பாசிபிள் இஸ் திஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே போகிறோம். இந்த நியூ ஸ்டேட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா whenever you get the destination, right? ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணுமோ அந்த டெஸ்டினேஷன் வரும்போது அதுதான் ஷார்ட்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸாக இருக்கும். இதுதான் இந்த ப்ராப்ளமோட பிஎஃப்எஸ் அப்ரோச், ரைட்? பிஎஃப்எஸ் தான் இதுக்கு பெஸ்ட் அப்ரோச் அண்ட் யூ வில் கெட் இட் இன் அ வெரி ஷார்ட் டைம் அண்ட் இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச், ரைட்? நீங்கள் ஆல் யூஆர் டூயிங் இஸ் 4 ஸ்டேட் என்ன பாசிபிள் அதை ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லி அதை க்யூவில் ஆட் பண்ணிடுவீங்க. இத்தனை நேரம் என்ன பண்ணீங்க, யூ ஆடட் த நோட்ஸ் 1 2 3 நோட்ஸ். இதில் என்ன பண்ணுவீங்க, இந்த என்டையர் மேட்ரிக்ஸே வந்து இஸ் கால்ட் ஆஸ் த ஸ்டேட் ஸ்பேஸ். இந்த என்டையர் மேட்ரிக்ஸை வந்து யூ வில் புஷ் இட் டு த க்யூலேருந்து இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக வெளியில் எடுப்பீங்க. அண்ட் தென் யூ வில் சே விச் ஆஃப் தீஸ் 4 பாசிபிலிட்டிஸ் இஸ் பாசிபிள்னு பார்ப்பீங்க. அது இன்வேலிடான்னு பார்ப்பீங்க, இதுதான் கோலான்னு பார்ப்பீங்க. இந்த ஸ்டேட் ஏற்கனவே நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோமான்னு பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்த்து அந்த ஸ்டேட்ஸை க்யூவில் புஷ் பண்ணிவிட்டு யூ கண்டினியூ லைக் திஸ். இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா eventually you will get to the answer, right? So this is the advantage of a state space BFS.
there are many problems in the state space BFS, right? நான் இங்க ஒரு 4 problem கொடுத்திருக்கேன். இந்த problemsையும் we'll see, but these are all state space problems. நம்ம அது ஒரு questionஆ பார்க்கும்போது you will understand why it is very interesting. So இதுக்கு algorithm is very simple, right? Q visited append பண்றோம், visitedல add பண்றோம், while Q pop left, go invalid check பண்றோம், goal check பண்றோம். அதே standard BFS மாதிரியே தான் இருக்கு. The only changes generate next steps, right, of state. Push பண்றது என்ன? State தான் push பண்றோம். We are not pushing anything else. We are pushing the state. So அடுத்து என்னென்ன states எல்லாம் நான் generate பண்ண முடியுங்கிறத நான் queueல push பண்றேன். இங்க queueல இருந்து நான் எடுக்கிறதும் அந்த entire board எடுக்கிறேன். I am not just taking that one value, right? ஒரு node மட்டும் நம்ம எடுக்கல. அந்த entire இதே வந்து என்னன்னா போர்டே வந்து நோடா ஸ்டோர் பண்றேன். அதுதான் இங்க key. என்னென்ன பாசிபிள் மூவ்ஸுங்கிறது தான் வந்து இஸ் த எட்ஜ், ரைட்? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட் ஸ்பேஸ் அண்ட் அதர் பிஎஃப்எஸ். இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராம் நம்ம ஸ்டாண்டர்ட் பிஎஃப்எஸ், மல்டி சோர்ஸ் பிஎஃப்எஸ், 01 பிஎஃப்எஸ், பை டைரக்ஷனல் பிஎஃப்எஸ், லெவல் ஆர்டர் பிஎஃப்எஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து வி புஷ் த நோட், ரைட்? அதோட நெய்பரிங் நோட்ஸ் புஷ் பண்ணோம். இங்கே மட்டும் தான் என்ன பண்ணுறோம், அந்த என்டையர் மேட்ரிக்ஸே புஷ் பண்ணுறோம், விச் இஸ் கால்ட் அஸ் த ஸ்டேட் ஸ்பேஸ். ஒவ்வொரு தடவையும் வந்து அது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஜென்ரேட் பண்ணுமோ அதை நம்ம புஷ் பண்ணிகிட்டே வருவோம் till we get to the answer. ஸோ இந்த கொஷின் வந்து லீட் கோட்லேயும் இருக்குது, 773 ப்ராப்ளம். யூ கேன் ட்ரை திஸ் பர்டிகுலர் கொஷின் as to how you are going to get the answer, right? ஸோ இப்போ இந்த கொஷின் எடுத்தோன்னா இதோட கோட் பார்க்கலாம் ஒரு செகண்ட். ஸோ லெட்ஸ் லுக் at the code. We are going to use a list of list, right? So 1 2 3 4 5 6 7 8 0. This is the ideal final state. For that whole to move, 0 to move, these are the 4 positions it can move, right? So which is -1, 0, 1, 0, 0, -1, 0, அதாவது same row next column, same row previous column, previous row same column, next row same column. இந்த 4 பொசிஷனுக்கு தான் இந்த ஹோல் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ போர்டை நம்ம ஸ்டோர் பண்ணுறக்கா என்ன பண்ணுறோம், இந்த 2D லிஸ்ட்டை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண போகிறோம், ரைட்? அந்த 2D போர்டை ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணி அதை தான் நம்ம விசிட்டட் அரேக்கு இதாக யூஸ் பண்ண போகிறோம். விசிட்டட்னா இல்லாட்டி இந்த லிஸ்ட்டை ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ணுறதுக்கு பதில் அது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணுறோன்னா இட் இஸ் வெரி ஈஸி. இப்போ இந்த மெயின் கோடுக்கு வரலாம். ஸோ மெயின் ப்ரோக்ராம் வந்து என்னென்னா இதுதான் இன்புட் அரே கொடுத்துருக்கோம், ஸ்டார்ட்னு ஒன்று, ரைட்? ஸோ இந்த அரேயில் இருந்தால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். பிஎஃப்எஸ் கால் பண்ணும். பிஎஃப்எஸ் ஆன்சர் இருந்துச்சுன்னா இட் வில் பிரிண்ட் தட் என்டையர் பிஎஃப்எஸ் திங். ஸோ நான் ஒரு சிம்பிளான அரே தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 2 3 4 0 6 7 8 9 கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு இருக்கட்டும்ங்கிறக்காக. ஸோ 5 இங்கே வரும், 0 இங்கே வரும், அப்புறம் 0 இங்கே வரும், 8 இங்கே வரும். ஸோ அப்போ ரெண்டே மூவில் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ தட் வி கேன் ஈஸிலி ஃபாலோ இட். அதுக்கான இது. ஸோ இந்த அப்ரோச்னு எடுத்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தட் வி ஆர் டூயிங் இஸ் பிஎஃப்எஸ் வந்ததுக்கப்புறம் வி ஆர் டூயிங் அ டிக்யூ கிரியேட் பண்ணுறோம். ஒரு விசிட்டட் செட் டு ஸ்டோர் தட் ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ க்யூவிலேருந்து ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம், வி ஆர் டேக்கிங் த போர்ட், கரண்ட் போர்டு என்ன இருக்குன்னு எடுக்கிறோம். அது வரைக்கும் வந்திருக்க பாத், இந்த பாத் தான் இந்த ஸ்ட்ரிங் நம்ம ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ரிங், ரைட்? இப்போ இந்த போர்ட் என்டையர் போர்டும் பாத்தும் நான் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த போர்ட் தான் கோலாக ரீச் ஆகுது அப்படின்னா யூ கேன் பிரிண்ட் தட் ஆன்சர். இல்லைன்னா என்ன பண்ணுறோம், அந்த போர்டில் 0 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன், ரைட்? ஃபார் லூப் போட்டு எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் ஆஃப் த 0 கண்டுபிடிக்கிறேன். அதோட 4 நெய்பரையும் ஐடென்டிஃபை பண்ணுறேன், ரைட்? ஸோ 4 நெய்பரும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ 4 நெய்பர் அப்படின்னா என்ன மீனிங், போர்டில் கரண்ட்டாக 0 ஒரு இடத்துல இருக்குது, ரைட்? அந்த 0வை நான் நெக்ஸ்ட்டு எங்கே மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக தான் கோடிங்க. நான் இது டீப் காப்பி எதுக்குன்னா அந்த லிஸ்ட்டை திரும்பியும் இன்னொரு லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி தான் ஓவர் ரைட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை நம்ம மாற்ற முடியாது, ரைட்? பைத்தான்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் மாற்றினீங்கன்னா ஒரிஜினல் கோடே மாறி போயிடும். நம்மளுக்கு அப்படி வேண்டாம். புது காப்பி ஆஃப் த போர்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ புது காப்பி ஆஃப் த போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வி ஆர் அப்டேட்டிங் த கோட். இந்த கோட் டைம் கிடைக்கும் போது ஸ்லோவாக அந்த கோட் பாருங்கள். ஐ வில் ஷோ யூ த என்டையர் லைன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த லைனில் அந்த என்எக்ஸ் என்ஒய்னா என்ன அர்த்தம்னா அந்த 0 மூவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல அந்த 4 டைரெக்ஷன் சொன்னோம். எப்படி எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ், ஒய் ப்ளஸ் டிஒய் அப்படின்னா என்ன, current row same column or current row previous column, current row next column, previous row same column, next row same column, right? 4 conditions இருக்கு. இந்த 4 தான் இந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொன்றா ஜென்ரேட் ஆகும். அது என்ன பண்ணுது, நம்ம போர்டு வந்து திரும்பி ஜென்ரேட் பண்ணுது. அந்த போர்டில் அந்த 0வை நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட் இஸ் கிவிங் யூ த நியூ போர்ட். அதுதான் இங்கே நடக்குது, ரைட்? ஸ்வாப் பண்ணுது பேசிக்லி அந்த பொசிஷன், அந்த டைலோட அந்த பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து
5ம் 0வும் இருக்குன்னா அது 0 5ன்னு அந்த போர்டில் மாற்றுது. அதை மாற்றிட்டு அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுது. ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு அது ஏற்கனவே நம்ம அந்த பொசிஷன் வந்திருக்கோன்னா எதுவும் பண்ணாது. இல்லைன்னா வந்து அது க்யூவில் ஆட் பண்ணிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோட் தான். இந்த 4 லைன் மட்டும்தான் உங்களுக்கு திரும்பவும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த 4 லைன் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம க்யூவோட பாப் லெஃப்ட் பண்ணுறோம். லெட் மீ கோ டு த லெஃப்ட் பார்ட் so that you will understand it better. Initially we are adding ஒரு ஸ்டார்ட் நோடு எம்டி லிஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். இந்த இருக்கிற 2D மேட்ரிக்ஸை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரைட், அதுதான் விசிட்டர் அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம். க்யூவில் இருந்து அந்த போர்ட், இந்த போர்ட் வந்து இஸ் அ 2D அரே ஆர் 2D லிஸ்ட், however you want to call it, ப்ளஸ் அந்த பாத், இது வரைக்கும் அந்த பாத், இந்த ரெண்டும் தான் அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ வெளியில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், அந்த பாத் இனிஷியலி எம்டியாக ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டார்டிங் அரே which was given as whatever be the starting array that is given in the problem, right, இந்த ரெண்டையும் தான் அந்த க்யூவில் புஷ் பண்ணுறோம். ரைட், இந்த இடம் பாருங்கள், இந்த க்யூவில் புஷ் பண்ணுறது அந்த ரெண்டையும் தான் புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணிவிட்டு இப்போது அதை தான் ஃபஸ்ட்டு பாப் பண்ணுறோம். ஏன்னா இனிஷியலி ஸ்டார்டிங் பொசிஷன் தான் பாப் பண்ணுறோம். அதுதான் கோலான்னு செக் பண்ணுறோம். செகண்ட் ஒன் வந்து அதில் எந்த இடத்துல 0 இருக்குன்னு அந்த 2D அரேயில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் ஆஃப் த 2D இதுலேருந்து கிடச்சிரும். இப்போது 4 டைரெக்ஷன் அந்த இது மூவ் பண்ணலாங்கிறதுனால அந்த 4 டைரெக்ஷன் எடுக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைரெக்ஷனில் ஸ்வாப் பண்ணுறோம். எதை பண்ணுறோம்? அந்த 2 செல் ஸ்வாப் பண்ணுறோம். புதுசாக நம்ம ஒரு போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த போர்டில் இந்த 0 இருக்கிற இடத்துலையும் அதுக்கு முன்னாடி 0,1ல் 0,2ல் இப்போ இந்த 0 இருக்குன்னா அதுக்கு அடுத்த செல்லையும் இதையும் ஸ்வாப் பண்ணிருச்சுன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு? இட் ஹஸ் மூவ்டுன்னு அர்த்தம். அந்த காயின் மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த புது போர்டை நம்ம சேவ் பண்ணுறோம். அது ஏற்கனவே விசிட்டட் அரேயில் இல்லைன்னா அது சேவ் பண்ணிவிட்டு க்யூவில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 பொசிஷனும் இன்வேலிடாக இல்லைன்னா க்யூவில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலி when you process that array you will get it. இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரன் பண்ணிங்கன்னா you will see this problem. Let me show you the output. ஸோ 2 ஸ்டெப்பு தான். இந்த 0 இங்கே 5 இங்கே போகுது, 0 இங்கே வருது, 8 இங்கே போகுது, 0 இங்கே வருது. 2 ஸ்டெப்பில் யூ கெட் டு த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன். இந்த கோடை ஸ்லோவாக நீங்களே பைத்தான் டியூட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஸ்டேட் பிஎஃப்எஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். அதே டெம்ப்ளேட் அப்படியே யூ கேன் யூஸ் இட் ஃபார் all the other remaining problems and then solve them together, right? That is the advantage of state space BFS. So now let's go into the next problem and try to solve it. So இப்போ நம்ம ஸ்லைடிங் பசில் சால்வ் பண்ணோம். இந்த கொஷனை நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு கொஷின் கொடுக்குறேன், இதை யூ கேன் ட்ரை வித் த சேம் அப்ரோச். ஸோ இப்போ ஹிட்னு ஒரு பிகின் வேர்ட் கொடுத்துருக்காங்க, காக்னு ஒரு எண்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் அட் அ டைம் யூ கேன் கன்வெர்ட் ஒன் வேர்ட், ஒரே ஒரு வேர்டை மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்டார்ட்லேருந்து எப்படி எண்ட் வேர்ட் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு அகெயின் when you look at it, ஹிட்லேருந்து எந்த வேர்ட் மாற்றினா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வேறு எதெல்லாம் ஜென்ரேட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். அது இந்த டிக்ஷனரி இருந்தால் மட்டும் வேலிட், அது மட்டும் வேலிட் ஸ்டேட்ஸ்னு வச்சுக்குவோம். மீதியெல்லாம் இன்வேலிட்னு மாற்றிடும். அப்புறம் அதுலேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் என்னென்ன வேர்ட் வருதுன்னு பார்ப்போம். அகெயின் ஆல் தீஸ் ஹாவ் டு பி ஃப்ரம் த டிக்ஷனரி. இதில் எது ஜென்ரேட் ஆகுதோ அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு எடுக்க முடியும். ட்ரை திஸ் கொஷின் ஆஸ் வெல். வெரி சிமிலர் அப்ரோச் டு வாட் we did in state space. தேர்ட் கொஷின். ஸோ இது வந்து அந்த ஸ்டேட் ஸ்பேஸை சால்வ் பண்ணி காமிச்ச கொஷின். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஒவ்வொரு டைமையும் அண்ட் விச் இஸ் த பெஸ்ட் ஒன் டு கெட். இதை நீங்கள் பை டைரக்ஷனல் பிஎஃப்எஸ்ஸாகவும் பண்ணலாம். பட் நார்மல் ஸ்டேட் ஸ்பேஸ் வச்சே ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அப்புறம் பை டைரக்ஷனல் ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஷின் இஸ், இப்போ ஒரு கொஷின் எடுக்கிறோம், ஒரு லாக், ஓப்பன் த லாக். இந்த கொஷின் பாருங்கள், லீட் கோட் 752. அகெயின் இட்ஸ் அ ஸ்டேட் ஸ்பேஸ் பிஎஃப்எஸ் ப்ராப்ளம். ஒரு லாக் இருக்குது 4 வீலோட, ஒவ்வொரு வீல்லையும் 0 to 9 இருக்குது. லாக் வந்து இனிஷியலி 0000 இருக்குது. ரைட், நீங்கள் இப்போ இந்த லாக்கை வந்து ஒரு டர்ன் பண்ணலாம். ரைட், யூ கேன் ரொட்டேட் எனி வீல். 4 வீலில் எந்த வீல் வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். ஒரு ஸ்டெப் அப் ஆர் ஒரு ஸ்டெப் டவுன் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஒரு டார்கெட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ரீச் பண்ண போகிறீங்க. பேசிக்லி ஒரு நம்பர் லாக் சால்விங் கொஷன் தான் இது. அப்போ ஒரு பேசிக் 0000 இதில் எப்படி நம்ம கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க டார்கெட் ஸ்டேட் கொண்டு வர முடியும், அதுக்கு மினிமல் ஸ்டெப்ஸில் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இது கொஷன். ரைட், ஸோ ட்ரை திஸ் கொஷன் ஆஸ் வெல். இப்போது அது பண்ணவே முடியாதுன்னு வந்துச்சுன்னா யூ கேன் ரிட்டர்ன் இட் as -1. ஸோ எவ்ரி ஸ்டேஜ் 0000 இருக்குன்னா அதுலேருந்து என்னென்ன பாசிபிள் ஸ்டேட்ஸ், 1000 ஒன் ஸ்டேட், அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் நீங்கள் 01 மாற்றுறீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை, ஆர் யூ கேன் மேக் இட் as
9000, அதாவது 1க்கு பதில் 000ன்றது 9ஆக மாற்றினீங்கன்னா 9000 வரும். இப்போ இதே மாதிரி யோசிச்சிங்கன்னா யூ வில் கெட் த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் தட் யூ கேன் சேஞ்ச். ஏன்னா 4 லாக்கில் இருக்க 4 வீலையுமே வந்து நீங்கள் மாற்றலாம். அப்போ டோட்டலாக 8 பாசிபிலிட்டிஸ் வில் பி தேர் ஃப்ரம் ஈச் ஸ்டேட். இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க டெட் எண்ட்ஸ் எதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டெட் எண்ட் ஸ்டேட் வந்துட்டீங்கன்னா பிஃபோர் யூ ரீச் த டெஸ்டினேஷன் யூ ஹவ் டு ரீச் -1 ரிட்டர்ன் பண்ணணும். பட் நீங்கள் இல்லைன்னா அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் காட் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் கொஷன் தட் இஸ் தேர். மினிமம் ஜெனட்டிக் மியூட்டேஷன் அகெயின் அ ப்ராப்ளம் வேர் தெர் இஸ் அ ஸ்டார்ட் ஒரு ஜீன் கொடுக்குறாங்க, அதுலேருந்து எண்ட் ஜீன் கொடுக்குறாங்க. பேங்க்கில் என்னென்ன ஜீன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துட்றாங்க. நம்ம ஹிட் காக் இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் லேடர் ப்ராப்ளம் பார்த்தோம். எக்ஸாக்ட்லி சேம் திங். இட் இஸ் ஜஸ்ட் த டேர்ம் ஹேஸ் பீன் சேஞ்ச்ட் அஸ் ஜெனட்டிக் மியூட்டேஷனை கொடுத்துட்டு ஜீன் சீக்வன்சிங்கில் யூஸ் பண்ணுற AGTCD அந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. Otherwise, it is the same problem that you have seen so far, right? So let's look at Sudoku solver, right? So Sudoku solver எல்லாருமே பார்த்துருப்பீங்க. You know what is a Sudoku solver as well. ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு கிரிட்டும் வந்து should have 1 to 9. எந்த ரோலையும் you cannot have 2 repeated numbers. எந்த காலம்லையும் இருக்கக்கூடாது, எந்த செல்லையும் இருக்கக்கூடாது. இதுதான் ப்ராப்ளம், ரைட்? இப்போ இந்த ப்ராப்ளம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து if you try to use நம்ம ஸ்டேட் ஸ்பேஸ் BFS looks like an ideal problem for state space BFS. எல்லா கேம் ப்ராப்ளமுக்கும் ஸ்டேட் ஸ்பேஸ் BFS யூஸ் பண்ணலான்னா இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் அதுக்கு அடுத்த ஸ்டேட் எடுத்திங்கன்னா நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆர் வெரி 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 ஹை. அப்போ சீக்கிரமாகவே இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் வில் எக்ஸ்ப்ளோட். அதாவது 5 காம்பினேஷன்ஸ் ஈஸியாக வந்து குயிக்காகவே வந்துடும். அதனால ஸ்டேட் ஸ்பேஸ் BFS லுக்ஸ் லைக் அன் அப்ரோச் ஃபார் திஸ். But in the question, you can use backtracking and solve the problem easily, right, than using state space BFS. அப்போ எந்த கேம் ப்ராப்ளம் எடுத்தாலும் டைரெக்டாக நான் ஸ்டேட் ஸ்பேஸ் தான் பண்ண முடியாது. திங்க் அபவுட் த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஜென்ரேட். நிறைய ஸ்டேட்ஸ் ஜென்ரேட் ஆகுங்கிற மாதிரி இருக்குன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் BFS போகாதீங்க. இப்போ 4 மூவ் தான் அடுத்ததுக்கு பாசிபிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் BFS will be the one which will give you the shortest path. ஸோ இதில் என்ன BFSல ஒரு அட்வான்டேஜ்னா எனி ப்ராப்ளம் யூ கேன் சால்வ் யூஸிங் BFS. இட் வில் பி வெரி வெரி ஷார்ட். என் குவீன்ஸ் அதே மாதிரி தான். இட் இஸ் நாட் அ ப்ரிஃபர்ட் அப்ரோச். ஏன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இன் ஈச் ஸ்டேட்னு எடுத்தீங்கன்னா so many possible options are there for each state, right? அதனால உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வராது. நான் ஜஸ்ட்டு பண்ண முடியும்னு காமிக்கிறதுக்காக ஒரு 4x4 செஸ் போர்டு வச்சு பண்ணியிருக்கேன். பட் ஒரு 8x8 செஸ் போர்டு வச்சு நீங்கள் இது பண்ண பார்த்தீங்கன்னா the number of states will explode in a very very short time. ஸோ குவிக் சம்மரி நம்ம இது பார்க்கும்போது எப்போ BFS யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா when you see the word shortest path வேணும், minimum moves வேணும், minimum steps வேணும், fewest operations தான் நடக்கணும், minimum distance வேணும், closest வேணும், nearest வேணும், right, spread of the problem, transform text to y in minimum changes. இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்க்குறீங்களோ கொஷனில் BFS would be the approach for you to look at immediately for this. ஜஸ்ட் ஒரு கிரிட் இருக்குது, மேஸ் இருக்குது, மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் டசன்ட் மீன் BFS தான் அப்ரோச்னு, ரைட்? இட் குட் பி BFS, பட் அது இருக்கிறதுனால மட்டும் இட் கேனாட் பி BFS. ஸோ கிரிட், மேஸ், மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மினிமம் வேர்ட், ஷார்ட்டஸ்ட் பாத் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா BFS இஸ் த ரைட் அப்ரோச். ஸோ வில் க்ளோஸ் இட் ஹியர். இப்போ இதை ஒர்க் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் இது எல்லா ப்ராப்ளமும் நான் சொன்னதை ஐ ஷோட் யூ த எதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக சேஞ்ச் இருக்கோ அங்கே மட்டும் ஐ ஷோட் யூ த கோட், ரைட்? மீதி ஸ்டாண்டர்டாக கோட் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே ஆன்சர் வந்துடும்னா இட் இட் நாட் கிவ் த கோட். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இட் நாட் கிவ் இட், ரைட்? ஸோ ட்ரை திஸ் அவுட் நோ. BFS இஸ் அ ரியலி குட் அப்ரோச். யூஸ்வலி இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்க, நான் சொன்ன வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட்லி திங்க் ஆஃப் BFS அண்ட் ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம். தேங்க்யூ.